ரஷ்யா நேற்று ஒரு போர் ஒத்திகை ஒன்று பார்த்தது. இராணுவ போர் ஒத்திகை ஒன்று. அந்த போர் ஒத்திகை காரணமாக சர்வதேச நாடுகள், குறிப்பாக நேட்டோ நாடுகள் அந்த போர் ஒத்திகையை ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்கல. அது தங்களுக்கு விடப்பட்ட நேரடி எச்சரிக்கையாக பார்க்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், அந்த போர் ஒத்திகையில் பரிசோதனை செய்து பார்க்கப்பட்ட ஒரு ஆயுதம் ஒரு படு பயங்கரமான ஆயுதம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு ஆயுதத்தை நேற்று ரஷ்யா பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறது. தன்னுடைய இராணுவ வீரர்களுக்கு அந்த ஆயுதத்தை சுட்டு பழகுங்க சொல்லி விட்டுருக்குது. அதனால நேட்டோ நாடுகள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றன என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியும். அப்படி என்ன அந்த பயங்கரமான ஆயுதம்? அதால் என்னென்ன தீமைகள் எல்லாம் ஏற்படும், அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது, அதை பற்றி தான் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். சுருக்கமாக ஒரு வரியில் சொன்னால், 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்கா போய் ஜப்பானில் குண்டு போட்டது தானே, ஹிரோஷிமா நாகசாகியில். அங்கே போடப்பட்ட குண்டுகளை விட 20 மடங்கு பயங்கரமானது இந்த குண்டு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதைத்தான் நேற்று ரஷ்யா ஒத்திகை பார்த்திருக்கிறது. எனவே இதை பற்றி விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் இராணுவ கண்ணோட்டங்களையும் தெரிந்து கொள்வதற்கு தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். RS-24 யார்ஸ், RS-24 யார்ஸ், இதுதான் அந்த ஆயுதத்தினுடைய பேர். இது ஒரு ஏவுகணை, இது ஒரு மிசைல். இதைத்தான் நேற்று ரஷ்யா கொண்டு போயிட்டு ஒத்திகை பார்த்துருக்கிறது. எங்கே என்று சொன்னால், சைபீரியாவில் கொண்டு போயிட்டு ஏராளமான இராணுவ வீரர்களை அழைத்து கொண்டு போயிட்டு அதோட கூடவே இன்னும் சில உதவி படையினர். அந்த உதவி படையினருடைய வேலை என்னென்னு சொன்னால், அந்த குண்டுகள் வெடித்து சிதறையக்குள்ள அதிலிருந்து விழக்கூடிய அந்த இரும்பு துண்டுகள், அலுமினிய துண்டுகள், மற்ற கழிவுகள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தக்கூடிய இது மாதிரியான ஏராளமான யூனிட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு போயிட்டு மிகப்பெரிய இராணுவ ஒத்திகை ஒன்றை பார்த்திருக்கிறது ரஷ்யா. நேட்டோ நாடுகள் சொல்லுது, இது நேரடியாக நேட்டோ நாடுகளுக்கு விடப்பட்ட மிகப்பெரிய எச்சரிக்கை எனவும், நேட்டோ நாடுகள் மேல தாக்குதலை நடத்துவதற்கு ரஷ்யா பார்க்கின்ற ஒத்திகை என்று சொல்லியும் நேட்டோ நாடுகள் தரப்பில் இதை சொல்லப்படுது. உண்மையிலேயே ரஷ்யா நேட்டோ நாடுகளை தாக்க போதா இல்லையான்றது 2வது பிரச்சனை. ஆனால் நேற்று ஒத்திகை பார்க்கப்பட்ட இந்த ஆயுதம், இந்த ஏவுகணை, இந்த மிசைல் படு பயங்கரமானது. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், நான் ஏற்கனவே அறிமுகத்தில் சொன்ன மாதிரி, ஹிரோஷிமா நாகசாகியில் போடப்பட்ட அந்த குண்டுகளை விட 20 மடங்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அணு குண்டுகளை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணை தான் இது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஏவுகணை ஒன்று ஏவினா அந்த ஏவுகணையில் குறிப்பிட்ட அளவு வெடிமருந்து இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஏவுகணை என்று சொன்னால் அந்த ஏவுகணையினுடைய முழு பகுதியிலையும் வெடிமருந்து இருக்காது. அதில் பல பகுதிகள் இருக்கும். அதாவது குறிப்பாக 5 பகுதிகளாக பிரிக்க முடியும். ஒவ்வொரு ஏவுகணையும் அதுக்குள்ள மோட்டர் இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் செய்யப்பட்ட பகுதி ஒன்று இருக்கும். திசை காட்டி, GPS கருவிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒரு ஏவுகணைக்குள்ள. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவில் வெடிமருந்து இருக்கும். அந்த குறிப்பிட்ட அந்த வெடிமருந்து தான் வெடிச்சு சிதறும். இப்போ ஒரு ஏவுகணை 10,000 கிலோன்னு சொன்னால், அந்த 10,000 கிலோவும் வெடிமருந்து கிடையாது. அதில் ஒரு 5,000 கிலோவோ அல்லது ஒரு 4,000 கிலோ தான் வெடிமருந்து இருக்கும். ஏனைய பகுதிகள் இருக்கும். அந்த ஏவுகணை பறந்து போயிட்டு இலக்க தெரிவு செய்து அதை தாக்குறதுக்கு வசதியாக ஏனைய பகுதிகள் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு ஏவுகணையிலையும் அந்த போர் ஹெட் என்று சொல்றது, அந்த மருந்துகள் அடைக்கப்பட்டிருக்கிற பகுதியை சொல்றது போர் ஹெட் என்று சொல்லி, பொதுவாக ஒரு போர் ஹெட்டை தான் சுமந்து கொண்டு போகும் ஒரு ஏவுகணை. ஆனால் ரஷ்யாட்ட இருக்கக்கூடிய இந்த ஏவுகணை அதாவது RS-24 யார்ஸ் 3 தொடக்கம் 10 வரையான அணு குண்டுகளை சுமந்து கொண்டு போகுமாம் இந்த RS-24 யார்ஸ் என்று சொல்லப்படுற ஏவுகணை. இதுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் என்று சொன்னா, ICBM என்று சொல்றது. ICBM என்று, அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஏவுகணை. ஒரு கண்டத்திலிருந்து இன்னும் ஒரு கண்டத்துக்கு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையை தான் சொல்றது ICBM என்று சொல்லி. உதாரணமாக இந்த ஏவுகணையை வச்சுக்கொண்டு இந்த உலகத்தினுடைய எந்த பகுதியாக இருந்தாலும், எந்த தொங்கல் இருக்கிற எந்த பகுதியாக இருந்தாலும் தாக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தான் ரஷ்யாவினுடைய வரைபடம் நல்லா தெரியுமே. ரஷ்யாவினுடைய கிழக்கு பகுதியில் இந்த மிசைலை கொண்டு வச்சுட்டு அந்த பகுதியை நோக்கி தாக்கினா மிக சுலபமாக அமெரிக்காவை தாக்க முடியும். ரஷ்யாவினுடைய மேற்கு பக்கத்தில் கொண்டு வச்சு இந்த ஏவுகணையை ஏவினா மிக சுலபமாக ஐரோப்பாவை தாக்க முடியும். எனவே அமெரிக்காவும் ஐரோப்பாவும் சேர்ந்ததுதான் நேட்டோ நாடுகள். எனவே நேட்டோ நாடுகளை மிக சுலபமாக குறிவைக்க முடியும். அதனால தான் நேற்று நடந்த இந்த போர் ஒத்திகையை மிக ஆபத்தான ஒரு அறிகுறி என்று சொல்லி நேட்டோ நாடுகள் கருதுகின்றன. இந்த ஏவுகணை எவ்வளவு தூரம் பறந்து போகும் தெரியுமா?
10,000 கிலோமீட்டர்ல இருந்து 12,000 கிலோமீட்டர் வரை பறந்து போகுமாம். அப்படி பறந்து சென்று அங்கால இருக்கக்கூடிய அந்த இலக்கை தாக்கி அளிக்குமாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏவுகணையில வந்து இன்னும் ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னா, இப்ப 10 அணுகுண்டுகளை சுமந்துண்டு போதுன்னு வைங்களேன், அது போற வழியில வந்து ஒரு அணுகுண்டை போட்டுட்டு பிறகு இன்னும் கொஞ்சம் தூரம் அங்கால பயணம் செய்து அங்கால அடுத்த குண்டை போட்டுட்டு இப்படி மல்டிபிள் லொகேஷன்ஸ் வெவ்வேறு இடங்களில் கொண்டு போயிட்டு அந்த அணுகுண்டுகளை போடுகின்ற ஆற்றல் இருக்காம். எனவே ஒரு ஏவுகணையை ஏவி விட்டாலே போதும், எந்தெந்த இடங்களில் குண்டு போடணுமோ அந்தந்த இடங்களில் குண்டு போட்டுட்டு, அதாவது நாங்கள் இந்த லைன் பஸ்ல ஏறி போய் எங்களுக்கு தேவையான ஸ்டாப்பில் இறங்கி போற மாதிரி இந்த ஏவுகணை என்ன செய்யும் சொன்னா 10 வரையான அணுகுண்டுகளை சுமந்தோண்டு போயிட்டு தேவையான இடங்களில் போட்டுட்டு போய்கொண்டே இருக்குமாம். அவ்வளவு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவு நவீன வசதிகளோட வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏவுகணை. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. நேற்று ரஷ்யா இந்த போர் ஒத்திகையை பார்த்தது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு பிறகு ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சு ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறது. இந்த போர் ஒத்திகை சம்பந்தமாக ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னா, எங்களுடைய இராணுவத்தினர், ரஷ்ய இராணுவத்தினர் வந்து நீண்ட கால போருக்கு எப்படி தயாராக இருக்கின்றார்கள், அவர்கள் தயாராக இருக்கின்றார்களா, அவர்கள் எப்படி தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், இதுக்காக பார்க்கப்பட்ட ஒத்திகை தான் இது என்று சொல்லி அந்த ஒத்திகைக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ரஷ்ய இராணுவம் வந்து ஒரு நீண்ட கால போருக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கிறதுன்றது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சால சொல்லப்பட்ட தகவல், இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்ட தகவல். ஆஃப்கோர்ஸ் அது நேட்டோ நாடுகளுக்கு சொல்லப்பட்ட தகவல். அப்படி என்று சொன்னா நீண்ட கால போர் ஒத்திகையை பார்த்து யாரோட ரஷ்யா சண்டை பிடிக்க போகுது, இதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஏற்கனவே நேட்டோ நாடுகள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வருது என்று சொன்னா, எங்கள் மேல படையெடுக்கிறதுக்கு ரஷ்யா தயாராகி வருகிறது, அதற்கான சகல வேலைகளையும் அவர்கள் செய்து கொண்டு வரார்கள். யுக்ரைனோட நடந்து கொண்டிருக்கிற இந்த சண்டையில வந்து ரஷ்யா நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்குது. என்னதான் இழப்புகள் ஏற்பட்டாலும் அதுல இருந்து மீண்டும் 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 இன்னும் நிறைய ஆயுதங்களை தயாரித்து இன்னும் நிறைய போர் ஒத்திகைகளை பார்த்து மிகப்பெரிய ஒரு போருக்கு, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரியதொரு போருக்கு ரஷ்யா தயாராகி கொண்டிருக்குது. இதுதான் நேட்டோ நாடுகள் சொல்ற குற்றச்சாட்டு. சரி, ரஷ்யா ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் மற்ற பக்கம் நேட்டோ நாடுகள் சும்மா இருக்கா? இல்ல, இவர்களும் சும்மா இல்ல. இவை என்ன செய்திக்கணும் சொன்னா, மாநாடு நடத்தி, உங்களுக்கு தெரியும் நெதர்லாந்துல வந்து நேட்டோ உச்சி மாநாடு நடந்தது. அந்த உச்சி மாநாட்டில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முடிவு என்னன்னு சொன்னா, இதுக்கு முதல் எடுக்கப்பட்டிருந்த முடிவு தங்களுடைய உள்நாட்டு வருமானத்தில் மொத்த உற்பத்தியில வந்து 2% வந்து நேட்டோ நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஒதுக்கணும் என்று சொல்லி, 2% ஜிடிபியில இருந்து ஒதுக்கணும் என்று சொல்லி. ஆனா நேற்று முன்தினம் நடந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவு என்னன்னு சொன்னா, அது வந்து 5%. ஒவ்வொரு நாடும் வந்து நேட்டோல அங்கம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு நாடும் வந்து தன்னுடைய ஜிடிபியில இருந்து 5% பாதுகாப்புக்காக ஒதுக்கணும் என்று சொல்லி முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு முடிவெடுத்தோன்னே அது ரஷ்யாவுக்கு வந்து கோபம் வந்துட்டது. அந்த முடிவை வந்து ரஷ்யா கடுமையாக கண்டிச்சிருந்தது. என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னா, ரஷ்யா நேட்டோ நாடுகள் வெறி பிடித்து அலைகின்றன, போர் வெறி பிடித்து அலைகின்றன, அதனால தான் இவ்வளவு பெருந்தொகையான காசை வந்து போருக்காக ஒதுக்கி இருக்கிறது நேட்டோ நாடுகள் என்று சொல்லி. இப்போ நாங்கள் யோசிப்போம், 2% 5% வரைக்கும் ஒதுக்கினா அது என்ன அவ்வளோ பெரிய காசான்னு சொல்லி சில எங்களுக்கு தோணலாம். அந்த 5% எவ்வளவு தெரியுமா? 13.4 ட்ரில்லியன் டாலர்ஸ். 13.4 ட்ரில்லியன் டாலர்ஸ். இதை வந்து நீங்கள் எழுதி பார்க்குறதாக இருந்தால் 134 போட்டுட்டு பக்கத்தில் வந்து 12 சைஃபர் போடணும். 134 12 சைஃபர் போட்டால் தான் இந்த 13.4 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வரும். அதை வந்து நாங்கள் ருபீஸில் வந்து பெருகி பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு சைஃபர் போடுறதுக்கு இடமே இருக்காது, தலை தான் சுத்தும். அவ்வளவு பெரிய தொகையை போருக்காக ஒதுக்கி இருக்கின்றன நேட்டோ நாடுகள். எனவே நேட்டோ நாடுகள் ஒரு பக்கம் இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் செய்து போது ரஷ்யாவும் ஏட்டிக்கு போட்டியாக தன்னுடைய பக்கத்தால பிரிப்பரேஷன் செய்து கொண்டு வருது. இப்போ இந்த ரெண்டு தரப்பும் வந்து மாறி மாறி போர் ஒத்திகைகளையும் போருக்கான நிதியை ஒதுக்கி கடைசியில வந்து இது எங்க போய் முடிய போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதுக்கிடையில ரஷ்யா எப்பவும் சொல்ற அந்த வசனத்தை திரும்பவும் ஒரு தடவை சொல்லி இருக்குது. இந்த நேட்டோ நாடுகள் என்று சொல்லப்படுறது, இந்த நேட்டோ என்று சொல்லப்படுற அமைப்பு முரண்பாட்டுக்கும் ஆக்கிரமிப்புக்கும் உரித்தான அமைப்பு. உலகத்தில் வந்து முரண்பாடுகளையும் ஆக்கிரமிப்பையும் செய்வதற்கு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த
நேட்டோவை தவிர இவர்களால் ஒரு காலத்திலேயும் வந்து அமைதியையும் சமாதானத்தையும் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி ரஷ்யா எப்போவுமே சொல்லிக் கொண்டு வர்றது. அந்த கருத்தை வந்து நேற்றும் சொல்லியிருக்கிறது. எனவே இந்த நிதி ஒதுக்கினது 5% நிதியை வந்து அதிகரித்ததை வந்து ரஷ்யா கடுமையாக எனவே இந்த நிதி ஒதுக்கினதை 5% நிதி வந்து அதிகரித்ததை ரஷ்யா மிக கடுமையாக கண்டித்திருக்கிறது. அந்த கண்டனத்தை வெளியிட்டு தான் இந்த போர் ஒத்திகையை வந்து பார்த்திருக்கிறது ரஷ்யா. இந்த நேட்டோ நாடுகள் பாதுகாப்புக்காக 5% நிதி ஒதுக்கினதை வந்து ரஷ்யாவினுடைய வெளியுறவு அமைச்சர் கண்டித்திருக்கிறார். அவர் ஒரு வசனம் என்று சொல்லியிருக்கார். என்ன வசனம் என்று சொன்னால் மாசோகிஸ்ட் என்று சொல்லி வர்ணித்திருக்கிறார். மாசோகிஸ்ட் என்று சொல்லி அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் மாசோகிஸ்ட்னா அது ஒரு வகையில் சைக்கோத்தனம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு துன்பத்தை பார்த்து சந்தோஷப்படுறது, அதாவது தன்னைத்தானே வருத்தி. சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் அந்த ஊசியால் குத்தி அது சந்தோஷமாக இருப்பினும் அந்த அப்படியான ஒரு சைக்கோத்தனமான சந்தோஷப்படுறதை தான் சொல்கிறது மாசோகிஸ்ட் என்று சொல்லி. எனவே நேட்டோ நாடுகள் இப்படியான ஒரு மாசோகிஸ்ட் என்று சொல்லி வர்ணித்திருக்கின்றார் ரஷ்யாவினுடைய வெளியுறவு அமைச்சர். எனவே இப்படியான ஒரு பின்னணியில் வந்து நேற்று ரஷ்யா தன்னிடம் இருக்கக்கூடிய அதி பயங்கரமான ஒரு ஆயுதம், கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஒரே நேரத்தில் 3 தொடக்கம் 10 வரையான அணுகுண்டுகளை சுமந்து சென்று தாக்கக்கூடிய வல்லமை கொண்ட அந்த மிக பிரம்மாண்டமான ஆயுதத்தை வந்து பயன்படுத்தி போர் ஒத்திகையில் ஈடுபட்டது வந்து இப்ப 2 தரப்புக்கும் இடையில வந்து ஒரு பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. எனவே இந்த பதட்டம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்குமா அல்லது அப்படியே தணிந்து போகுமா, இது ஒரு முழுமையான போராக சென்று முடியுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லபடியாக விளங்குது. இந்த 2 தரப்புமே வந்து போருக்கு தயாராகி வருகின்றார்கள். அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் செய்து கொண்டு வருகின்றார்கள். போர் வெறும் வராது, அது வேற பிரச்சனை. ஆனால் போருக்கான தயார்படுத்தல்களில் 2 தரப்புமே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் மறக்க முடியாத உண்மை. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.